இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான மறுவாழ்வு கோரி சென்னையில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க மைதானத்தில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், அஜித்குமார், சூர்யா, விக்ரம் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு கொடுமை நடந்ததை நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம இந்தியா கண்டிப்பாக இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஸோ இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களை சார்ந்தது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். இதில் இருக்கும் பெரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் களையப்பட்டு தமிழீழம் அமைய உலகத்தார் ஒரு சிந்தித்து ஒரு ஆதரவு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸாக இந்த இஷ்யூ பற்றி ஒரு விளைவு வேணும், ஒரு ரிசல்ட் வேணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஒரு ஹம்பலான ரிக்வெஸ்ட் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக இந்த தமிழர் இஷ்யூ அதில் இன்டர்வியூன் பண்ணி இதுக்கு ஒரு விளைவு கொடுக்கணும். போராட்டத்தின் முடிவில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இயற்றப்பட்ட 7 தீர்மானங்களை அதன் தலைவர் சரத்குமார் வாசித்தார். இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணை நடத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், தமிழக மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் இவற்றில் அடங்கும். இலங்கையில் நடைபெற்ற சிங்கள அரசு நிகழ்த்திய இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்ட நம் தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழ் மக்களின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு உறுதியான நியாயமான நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் கலை உலகம் சார்பாக நடத்தும் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் மாலை 5 மணி வரை நீடித்தது. உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு லயோலா கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பழரசம் வழங்கி போராட்டத்தை முடித்து வைத்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் டி. கார்த்திக் மற்றும் அசீஃப்.